அம்மா என்ன செய்றீங்க? இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வீட்டில்? இன்னைக்கு நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை கடைஞ்சது. சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே கிடைக்குது? எங்கன்னா யாரும் விட்டோம்னா போயிட்டு வாங்கிட்டு வந்தது தான். இன்னைக்கு பார்க்கும்போதே கீரை செமையாக இருக்குன்னு தோணுது. அடுத்தது முட்டை குழம்பு. வாவ், முட்டை குழம்பு சூப்பர். எனக்கு முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். முட்டை குழம்பு சாப்பிட்றது அதில் இருக்க எக்கு சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அதுக்காக தான் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க. அதனால சரி முட்டை குழம்பா இருந்தால் முட்டை சாப்பிட்றீங்கன்னா முட்டை குழம்பு வச்சு. ஓகே. அடுத்தது சுட சுட சாதம். சூப்பர். எனக்கு செமையாக பசிக்குது. சாப்பிட்லாம். சீக்கிரமாக போட்டுக்கோங்க, சாப்பிட்லாம். கீரை கொஞ்சமாக ஊற்றிட்டு முட்டை மட்டும் வச்சுடு. முட்டை வடிகட்டியும் இதே முட்டை வைக்கணுமா? நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும். முட்டை வேணும். ஏதாச்சும் ஒன்று பிடிக்குமா? ஒரு இன்னைக்கு முருங்கைக்கீரை கடைஞ்சது, முட்டை குழம்பு இருக்கு. வாங்க சாப்பிட்லாமே. சாப்பிட்டு பாருங்க. முருங்கைக்கீரை இரும்பு சத்து, உடம்புக்கு நல்லது. அப்பப்போ சாப்பிடணும். ஆனால் அவ்வளோ கிடைக்க மாட்டுது. போயிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் கிடைக்குது. செடி முருங்கைக்கீரை வீட்டிலே மரமாக வச்சுருக்கிறவங்க அப்பப்போ சாப்பிடலாம். சொந்த வீடு இருக்கிறவங்க வச்சுப்பாங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்காயெலாம் சாப்பிடலாம். முருங்கைக்காயெல்லாம் அவ்வளோ சத்து இருக்குது. எங்கே விற்கிறோம் அங்கே போய் வாங்கி வந்தால் தான் கிடைக்கும். அதனால எப்படி இருக்குது டேஸ்ட்டு? செமையாக இருக்கும் டேஸ்ட்டும். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா நல்லது. போதும். ஓகே, முட்டை சாப்பிட்டு பாருங்கம்மா. நல்லா இருக்கலாம். சைட் டிஷ்ஷாக சூப்பராக சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் என்ன சமையல் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.